இந்த பைபிள் கிறிஸ்தவர்களுக்கு இன்னும் புரியவில்லை. அப்படி இருக்கும்போது ஜாகிர் நாயக்குக்கு புரியாமல் இருப்பது ஒரு ஆச்சரியம் இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு இந்த பைபிள் என்ன சொல்லுது? இந்த பைபிள் கடவுளை பற்றி சொல்லுதா, மனிதனை பற்றி சொல்லுதா, மதத்தை பற்றி சொல்லுதா அப்படின்ற ஒரு விவரமாக தெரியாது இருக்காங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தாரா மரித்தாரா அப்படின்னு ஒரு கூட்ட மக்கள் குழம்பின்னு தான் இருக்காங்க. இன்னும் இப்போ இஸ்ரேலில் அவங்க யூத மக்கள் இயேசு கிறிஸ்து இன்னும் வரல, மேசியா வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியா போன்ற நாடுகள் மற்றவர்களெல்லாம் இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, மரிச்சிட்டாரு, உயிரோடு எழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கின்னு அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இப்படி இருக்கும்போது ஜாகிர் நாயக் பேசுகிறாருன்னா அதில் ஒரு ஆச்சரியமே இல்லை. அவர் என்ன சொல்றாரு கேட்போம் வாங்க. எய்ட்ஸ் வந்ததாக சமூக வலைதளங்களையும் மற்றும் நியூஸ் 18 ராஜஸ்தான் அப்படிங்கிற சேனல்லையும் அது வருது. வார்த்தைகள் என்று நான் கருதவில்லை. அதே இல்லை, அது இறைவேதம் இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இறைவேதம் என்பது எங்களுக்கு தெரியும். நண்பர் சீமன் பீட்டர் அவர்கள் அவருடைய சேனல்ல ஜாகிர் நாயக்கை பத்தி போட்டிருந்தார். அவருக்கு ஹெச்ஐவி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இப்படி ஏன் அவருக்கு மட்டும் ஹெச்ஐவி வந்துருச்சு? நிறைய பாஸ்டர்கள் கிறிஸ்துவ போதகர்கள் இருக்காங்க. ஏன் அவங்களுக்கெல்லாம் ஹெச்ஐவி வரல? ஜாகிர் நாயக்கிக்கு மட்டும் அவர் குடும்பத்திற்கு எல்லாருக்குமே ஹெச்ஐவி வந்துச்சுன்னு சீமான் பீட்டர் சொல்றார். அது ஒரு ஆச்சரியமே கிடையாது. அவருக்கு வந்தாலும் வந்துருக்கலாம், அது உண்மையாகவும் இருக்கலாம். இப்படி இருக்கும்போது ஏன் வந்தது, ஏன் அவருக்கு வரணும் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது, இப்போ இந்த சரீரம் நம்முடைய மனித சரீரம் உடல் பராமரிப்புக்குள்ளாக இருக்கணும். இப்போ ஒரு தலையில் முடி இருக்குதுன்னா அதை மாதம் வெட்டணும். முகத்தில் ஆண்களுக்கு தாடி வளருது, அதை வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம ஷேவ் பண்ணணும். அது இல்லாத ஜாகிர் நாயக் என்ன செய்கிறாரு, மதத்தின் அடிப்படையில் மத வேஷத்தை போட்டுக்கின்னு தலையில் ஒரு குல்லா போட்டுக்கின்னு தலைமுடியும் சரியாக வெட்டுறது கிடையாது. அதுக்கப்புறம் தாடி வச்சு நிற்கார். யார்? ஜாகிர் நாயக். மதத்தின் ஒரு அடையாளமாக இதெல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்கார். முஸ்லீம்ஸ்னா நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவங்க மத அடையாளத்தை அவங்க முன்னிறுத்தி அவங்களுடைய சரீரத்தை வச்சிருக்காங்க. ஆனால் இது சரீரத்துக்கு ஒத்து வருமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு துளி இதெல்லாம் ஒத்து வராது. இந்த தாடி வச்சுக்கிறதோ, முடியை மூடி வச்சுக்கிறதோ, தலைமுடியை மூடி வச்சுக்கிறதோ ஒரு ஆரோக்கியத்தை கெடுக்கிற விஷயம். இந்த சரீரத்தை உள்ளுறுப்புகளெல்லாம் இது கெடுத்துரும். ஒரு சீரான செயல்பாட்டை இந்த முடி வெளியில் இருக்கிற முடி உள்ளே இருக்கிற உறுப்புகளெல்லாம் செயல்பட விடாது. இதனால தான் அவருடைய பாருங்கள், ஜாகிர் நாயக்குக்கு ஒரு மீடியம் வயசு தான் இருக்கும். ஒன்றும் அவருக்கு 90 வயசோ 100 வயசோ கிடையாது. அவருக்குன்னா அதிகபட்சம் போனால் ஒரு 50 வயசு 60 வயசு இருக்கலாம். ஏன்னா இதை இப்போது இந்த வயசுலேயே அவர் எப்படி இருக்காரு பாருங்க. பல்லெல்லாம் உள்ளே போய் ஒரு வயதான தோற்றம் அவருக்கு வந்துடுச்சு. இந்த சரீரமானது பராமரிப்புக்குள்ளாக இருக்கணும். அந்த பராமரிப்பு நம்ம செஞ்சால் தான் அது பாதுகாப்பாக இந்த உள்ளுறுப்புகள் செயல்படும். அதை விட்டு நான் எனக்கு மத அடையாளம் தேவை அப்படின்னா சரீரம் ஒன்றுத்துக்கு உதவாத போயிடும். எலும்புரிக்கு நோய் போரி அது உடம்பு ஏறாது. ஒரு ஏடகுடமான ஒரு வளர்ச்சி தான் அடையும். ஒரு சரிவிகித ஒரு சீரான வளர்ச்சி இந்த சரீரம் அடையாது. நம்முடைய சரீரத்துக்கு செய்ய வேண்டிய பராமரிப்பை நம்ம செஞ்சுதான். அது எந்த மதமோ எனக்கு இந்த வேஷத்தோடு இரு அப்படின்னு சொல்லலை. ஆனால் நம்மளா என்ன செய்கிறோம், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு தான் அது வம்பில் போய் முடியுது. ஏன்னா நமக்கு தான் நஷ்டம். மத அடையாளம் நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுக்கும். இதுதான் உண்மை. இப்போது ஏன் ஜாகிர் நாயக்கு இந்த மாதிரிலாம் வருது, வியாதி வருதுன்னா இதுதான் காரணம். சரீரத்தை பராமரிச்சிருந்தாருன்னா அவர் வியாதியில் அகப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய சரீரத்துக்கு செய்ய வேண்டிய வேலைகளை அதற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். பராமரிப்புக்கு என்ன செய்கிறது? இப்போ ஒரு ஆண் மகனாக இருந்தால் மாதம் ஒரு முடி வெட்டணும். அது யாரும் வெட்டுறது கிடையாது. ஏன்னா அது யாராக இருந்தாலும் சொல்கிறேன். நான் கிறிஸ்துவனாக இருந்தாலும் இந்த உலகத்தில் பிறந்தவங்க ஒவ்வொருவரும் மாதம் ஒரு முறை முடி ஷார்ட்டாக வெட்டணும். இப்போ நான் வெட்டி ஒரு வாரம் தான் ஆகுது.
ஏன்னா பாருங்க எப்படி இருக்கு, இப்படி வெட்டணும். இப்போ நான் மீசை எடுத்துட்டு இருக்கிறேன்னா ஒரு வலி எல்லாம் வந்துடுங்க. அதனால சரி இந்த வெள்ளை முடிக்கு வேற வந்துடுதா, சரி அதை எடுத்துட்டா போச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. நான் கிறிஸ்துவ அடையாளத்தோடு இந்த உலகத்தில் வாழல, ஆரோக்கியத்துக்காக இதெல்லாம் செஞ்சேன் நான். இவர் மீசை எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது இவர் ஒரு பாஸ்டர் பொழுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது என்னோட தவறு கிடையாது. ஏன்னா நான் வந்து ஒரு சாதாரண மனிதன் தான், ஏன்னா பாஸ்டரோ இல்லை யாரோ கிடையாது. நான் இந்த சரீரத்துக்கு செய்ய வேண்டியதை சரியாக செய்யணும். அப்போ தான் இந்த உலகத்தில் ஓடி ஆடி 4 வேலையை செஞ்சு நம்ம உயர்ந்த இடத்துக்கு வர முடியும். அப்படி இல்லைன்னா சரீரத்துக்கு செய்ய வேண்டியதை செய்யலைன்னா நம்மளை செயல்பட விடாது இந்த உறுப்புகள். அது செயலிருந்து போயிடும். உறுப்புகள் செயலிருந்து போயிட்டால் நம்ம எங்கே செயல்படுறது? அதனால் இந்த சரீரத்துக்கு செய்ய வேண்டிய பாதுகாப்பை பராமரிப்பை நம்ம செய்தே ஆக வேண்டும். எந்த ஒரு மதத்தையோ எந்த ஒரு அமைப்பையோ வைத்து நம்முடைய சரீரத்தை கெடுத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. நமக்காக தான் நம்ம வாழணும். அதுதான் சொல்லுது பைபிள். உனக்காக நீ வாழு, உன்னுடைய கடமைகளை செய்ய, என்னை மையமாக வச்சு எதுவும் செய்யாத. என்ன இயேசு கிறிஸ்து மையமாக வச்சு, இயேசு கிறிஸ்துவாகிய என்னை மையமாக வச்சு எதுவும் செய்யாதீங்க. உங்களுக்கு தேவையானதை மட்டும் செய்யுங்க. அப்போதான் நீங்கள் உயர முடியும், நல்ல வாழ்க்கை வாழ முடியும் என்கிறது பைபிள். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.